ஹாய் சுகி ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஸோ வந்து கோயிலுக்கு தான் போக போகிறோம். அணைமேடு முருகன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். போகலாமா? இந்த கோவில் கும்பாபிஷேகம் ஆனதுலேருந்து இந்த கோயிலுக்கு நாங்கள் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் ஏதாவது ஒரு ரீசனால தள்ளி போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் இன்னைக்கு தான் வந்து முருகர் நினச்சிருப்பா போல இருக்கு, நீங்கள் வந்து என்ன பார்க்கலான்னு சொல்லிட்டு. அதனால இன்னைக்கு தான் எங்களால் போக முடிஞ்சிச்சு. இங்கே சிலையை பார்த்தீங்களா எவ்வளோ கம்பீரமாக ராஜமுருகர் இருக்காருன்னு சொல்லிட்டு. முருகரையே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தவங்க, ரொம்ப நேரம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். பிகாஸ் வந்து இந்த சிலையை கட்டும் போதெல்லாம் நான் அடிக்கடி இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். பட் ஃபுல் ஃபினிஷ் ஆகி இன்னைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அதனால ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய கடை வந்துருச்சுங்க. முன்னாடி இங்கெல்லாம் கடையே இருக்காது, இப்போ நிறைய கடை போட்டுட்டாங்க. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் முன்னாடியே இருக்குது. ஸோ நாங்களும் அர்ச்சனை தட்டு கொஞ்சம் நெய் விளக்கெல்லாம் வாங்கியாச்சு. நெய் விளக்கெல்லாம் ராஜமுருகருக்கும் போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பூஜைக்கு வந்து அர்ச்சனையும் வந்து கொடுத்தாச்சுங்க. சாமி பேர்லேயே அர்ச்சனை பண்ணிட்டோம். நாங்கள் இந்த கோவிலுக்கும் எங்கள் லைஃபுக்கும் பர்சனலாக ஒரு பெரிய கனெக்ஷன்ஸ் இருக்குங்க. அதை நான் வந்து வீடியோட லாஸ்ட்டு சொல்கிறேன். திருநீர்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நேஹாவுக்குமே ஒரு பெரிய பட்டையாக போட்டு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன, உள்ளே இருக்க முருகனை வந்து தரிசிச்சுட்டு வர வேண்டிய வேலை தான். வாங்க உள்ளே போகலாம். இந்த கோவிலுக்கு மேலே போனோம் அப்படின்னாலே நல்லா ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே. இங்கே முன்னாடியும் வந்து நெய் தீபம் ஏற்றிட்டு உள்ளேயும் வந்து போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சுங்க. நிறைய பேர் மனசு கஷ்டமாக இருந்தால் கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் தப்புன்னு சொல்லலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது கோவிலுக்கு போயிட்டு நான் எனக்கு இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்கிற விதமாக ஹாப்பியாக இருக்கும்போது தான் நான் எப்பயுமே போகணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அதனால தான் இன்றைக்கும் கூட நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ மோகனும் கூட்டிகிட்டு வந்தாங்க. பர்சனல் கனெக்ஷன் சொல்லியிருந்தேன்லங்க, வேற ஒன்றும் இல்லை. எங்களோட பேபி ஷவர் இந்த கோவில் மண்டபத்தில் தாங்க நடந்துச்சு. பாப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ இந்த மண்டபத்தில் நடந்துச்சு. இப்போ பாப்பாவுக்கே 1 year ஆக போகுது. இப்போ தான் இங்கே வரணும்னு இருந்திருக்கு போல இருக்கு. அப்புறம் அப்படியே தட்சிணாமூர்த்தியும் வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விநாயகருக்கு தோப்புக்காரனெல்லாம் போட்டு கும்பிட்டு வந்தாச்சுங்க. ஆஹா, இதெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தாங்க நான் ஒன்று நோட் பண்ணேன். இந்த கல்லெல்லாம் அடுக்கி வந்து வீடு கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இந்த கோயில்லையுமே கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆனால் இப்படிலாம் கட்டினது கிடையாது. பட் இப்போ வந்து ரீசெண்டாக வர மக்கள் நிறைய பேர் வந்து ஃபேமஸ் ஆனதுனால கட்டிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கோவிலுக்கு நன்கொடையாக வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் வந்து நன்கொடையாக கொடுத்தீங்க அப்படின்னா ரெசிப்ட்டுமே அங்கேயே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதோட பேக்ரவுண்ட் வியூ காட்டுறேன் பாருங்க. இங்கேருந்து தான் நாங்கள் எங்களோட பேபி மெட்டர்னிட்டி ஷூட் எல்லாமே எடுத்திருந்தோம். ஸோ வந்து ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபியில் இதில் தான் கவர் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருக்கும் இதோட பேக்ரவுண்ட்லாம் பார்க்கறதுக்கு. நேஹாவுக்கு காதில் பூ சொருவி அழகு பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தா, அவள் செம்ம க்யூட்டாக இருந்தா. என்னோட பர்த்டே விஷயம் மோகனை வந்து இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லியிருந்தேன். அவங்களும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பட் நிறைய ஒய்ஃப் கேட்க மாட்டாங்க. ஸோ உங்கள் ஒய்ஃப்க்கு பர்த்டேவாக இருந்தால் டெஃபினட்டாக கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ உங்களை எல்லாரையுமே இன்னொரு vlogல பார்க்குறேங்க. நானும் கிளம்புறேன். பாய்.